இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த வாரமும் தேவன் கொடுக்க வார்த்தைக்காக, ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிற நன்மைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு வாரமும் இதே நிகழ்ச்சியை இதே நேரத்தில் கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். உங்களுடைய அன்பான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் மறக்க வேண்டாம். எங்களுடைய வளர் செடி பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 12ஆம் வசனத்தின் முதல் பகுதி, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அவர்கள் எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள், அதை பற்றியே யோசிக்க வேண்டாம். எவ்வளவு பிரச்சனையாக இருந்தார்களே. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்தில், வேலை ஸ்தலங்களிலே, அல்லது தொழில் ரீதியிலே, அல்லது ஊழியத்தின் பாதையிலே யாரோ ஒருவர் உங்களுக்கு வேதனையாக உங்களை காயப்படுத்துகிற நிலையில் இருக்கிறதை கர்த்தர் அறிகிறபடினால் இந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். போராடினவர்களை தேட வேண்டிய காலம் இது அல்ல, தேட வேண்டிய அவசியமும் அல்ல. அதை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். நீ தேடியும் காணாதிருப்பாய் என்றுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையிலே கிடக்கிறதான சூழ்நிலையிலே இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். யார் என்னை இந்த சிறையின் அனுபவத்திலிருந்து விடுவிக்க கூடும் என்று கேட்கிறார். ஒருவேளை நீங்களும் கூட ஏதோ ஒரு சிறையிருப்பில் சிக்கிக் கொண்டவர்களாக விடுதலை எதிர்பார்க்கிற ஒரு நபராக இருக்கலாம். யோபின் புஸ்தகம் 14:14 நாம் வாசிக்கிறோம், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று என் போராட்டத்தின் நாட்களெல்லாம் காத்திருக்கிறேன். எனக்கு எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், எப்பொழுது ஒரு விடியற்காலம் வரும், எப்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நான் வர முடியும் என்கிற கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு போராடின ஜனங்களை இனி நீ காண மாட்டாய், இனி நீ காண மாட்டாய். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களை நேசிக்கிறபடியினால், உங்களில் அன்பு கூர்ந்து உங்களை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் நீங்கள் அழுது கொண்டு இருப்பதை, நீங்கள் துக்கத்தோடு இருப்பதை அவர் விரும்பவில்லை. ஆகினால் தான் கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் பலர் பலவிதமான போராட்டத்தில் சோதனையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். எப்படிப்பட்ட நிலையில் மக்கள் இருந்திருக்கிறார்கள், என்ன காரியத்திலிருந்து ஆண்டவர் எவ்விதமான விடுதலை கொடுத்திருக்கிறார். முதலாவது மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு கல்லறைக்கு சென்று சுகந்த வர்க்கம் இடும்படியாக பெண்கள் போகிறார்கள். அவர்கள் போகும்பொழுதே அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு பெரிய கல்லை வைத்து கல்லறை அடைத்து வைத்தார்களே, நமக்காக யார் அதை புரட்டுவார்? யார் இந்த கல்லறை அடைத்திருக்கிற அந்த கல்லை மாற்ற முடியும்? ஏனென்றால் அந்த கல் அவ்வளவு பெரிதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மிகுந்த ஒரு பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையின் அனுபவத்தோடு நமக்காக இதை செய்வது யார்? யார் இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி, யாரிடத்திலே உதவி நான் பார்க்க முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு அங்கலாய்ப்போடு வருகிற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி
அதன் மேல் உட்கார்ந்தான். வானத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி அதற்கு மேலே உட்கார்ந்திருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் நமக்காக என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு பிரச்சனையோடு வந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது, ஒரு அற்புதம் காத்திருந்தது. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அதை நிறைவேற்றினார். அதே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தம்முடைய தூதனை அனுப்பி நீங்கள் எந்த பிரச்சனையில எந்த காரியத்தை நிமித்த வேதனையோடு இருக்கிறீர்களோ இனி தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செயலை தம்முடைய தூதனை அனுப்பி செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து தங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிற இந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நின்றான் என்று சொல்கிறார்கள். எல்லா ஜனங்களும் பயந்து போய் நிற்கிறார்கள். 24வது வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். கோலியத்தை பார்த்த உடனே சவுல் ராஜா அவரோடு சேர்ந்த சேனை பட்டாளம் எல்லாருமே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் 40 நாட்களாக நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், யார் என்னிடத்திலே தனியாய் வந்து யுத்தம் பண்ண முடியும், தனித்த என்னிடத்தில் யார் போரிட முடியும் என்று சொல்லி 40 நாட்களாக அவன் சொல்லி கொண்டுதான் இருக்கிறான். எல்லாரும் பயந்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. நடந்தது என்ன? இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின்படி தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தர் அங்கே தாவீதை கொண்டு வருகிறார். அந்த அதிகாரத்தின் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஈசாய் தன்னுடைய குமாரனாகிய தாவீதை நோக்கி, நீ களத்துக்கு போய் சகோதரர்களை விசாரித்து இந்த பொருட்களை கொடுத்து வா என்று அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை எழுத்தின்படி தகப்பன் தாவீதை அனுப்புகிறதா இருந்தாலும் அதனுடைய உண்மை அனுபவம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் தாவீதை யுத்த களத்து கொண்டு வருகிறார். அந்த யுத்தத்தின் முடிவை பாருங்கள். கோலியாத்து வீழ்த்தப்படுகிறான், தாவீது ஜெயமெடுக்கிறான். இனி தேடியும் கோலியாத்தை காண முடியாது. அவன் இல்லவே இல்லை, மாண்டு போனான். உங்களுக்கு விரோதமாய் பொறாமைக்கான சத்துரு எழும்புகிறார்களா? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இனி தேடியும் காணாதிருப்பாய். அது எப்படி நடக்கும், யார் மூலமா நடக்கும், அதை பற்றியே நீங்கள் யோசிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரத்திலே கொடுத்து விடுங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால் அவர் காரியங்களை கைவிவர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை அதுதான் அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். தாவீது யுத்த களத்துக்கு வந்தபோது காரியம் ஜெயமாக மாற்றமாக முடிகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கோலியாத்து வீழ்த்தப்படுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெறுகிறார்கள். ஒரு தாவீதின் மூலமாய் கர்த்தர் அந்த ஜெயத்தை கொடுப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். முன்னாலே செங்கடல் இருக்கிறது, பின்னாலே பார்வோன் சேனை வருகிறது. ஐயோ, செங்கடலுக்கும் சேனைக்கும் இடையில அகப்பட்டு கொண்டோமே, இனி நம்முடைய நிலை அவ்வளவுதான். இனி நாம் தப்பிப்பதற்கு வழி இல்லை. முன்னாலே ஓட முடியாது, பின்னாலே திரும்பி போக முடியாது. இடையிலே நாம் அகப்பட்டு கொண்டோம் என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலை நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த ஜனங்கள் திணறி போய் நின்று கொண்டிருக்கிற ஒரு நிலையை நம்ம அங்கே பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் மோசையை தட்டி எழுப்புகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மோசை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். மோசே, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்று கேட்கிறார். ஜனங்களை புறப்பட்டு போக சொல்லு என்று சொல்லுகிறார். 13வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இந்த காரியம் உங்களுக்கு பயத்தை உண்டாக்க வேண்டாம். முன்னாலே செங்கடல் இருக்கிறதே, பின்னாலே சேனை வருகிறதே என்று சொல்லி நீ பயப்பட வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம், நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நல்ல கவனிங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த எகிப்தியர் உங்களை அழிப்பதற்காக வருகிற ஜனம், உங்களை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டு வருகிற ஜனம்,
உங்களை ஓட ஓட விரட்டுகிற அந்த ஜனம் இனி நீ அவங்கள பார்க்க முடியாது. இதுதான் கடைசி. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி மோசே மூலமாக கர்த்தருடைய வார்த்தை. அதே போல அந்த அதிகாரத்தின் கடைசி பின்பகுதியில் சரித்திர சம்பவம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஜனங்கள் அவ்வளோ பேரும் அந்த செங்கடலில் மாண்டு போனார்கள். கர்த்தர் அதை அவிதமாய் செய்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வல்லமை நிறைந்த கிருபை நிறைந்த வார்த்தை தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யாரை குறித்து பயப்படுகிறீர்களோ, யாரை குறித்து வேதனையோடு இருக்கிறீர்களோ, இனி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பயப்படுகிற மனுஷர் கரங்களிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடியும். கடைசியாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது பவுல் மூலமாக அந்த கொரிந்திய சபையாருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனை என்ன? அவர் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்போதும் என்னை குத்தி கொண்டிருக்கும் சொல்கிறார். என்னை நான் உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எனக்கு ஒரு மாற்றம் வராதா என்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மை. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ தேடியும் காணாதிருப்பாய். ஒருவேளை பவுலுக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தையாவது அந்த துக்கம், அந்த வேதனை மாறிவிடும். இனி தேடியும் காணாதிருப்பாய். அந்த நோயின் அறிகுறி இல்லாதபடி கர்த்தர் மாற்றி போடுவார். கட்டியின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? அல்லது ஆப்ரேஷன் பண்ண முடியாத நெருக்கடி நிலையில நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இனி ஒருவரை நீ செக் பண்ண போவேயானால் ஒரு அற்புதம் உனக்கு நடந்திருப்பதை நீ அறிய முடியும். கர்த்தர் இந்த நேரத்திலேயே அந்த அற்புதத்தை உனக்கு செய்கிறார். உன் சரீரத்தில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை செய்கிறார். இதுவரை உன்னை வேதனைப்படுத்தி கொண்டது அந்த முள் இனி இல்லை. காரணம், நீ தேடியும் அதை காணாதிருப்பாய். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தை. 4 அனுபவங்கள். 1, யார் இந்த கல்லை புரட்டுவார்? தூதனை கர்த்தர் அனுப்பி அந்த கல்லை புரட்டுகிறார். இவ்வளவு பெரிய கோலியாத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? எங்கேயோ இருந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து அற்புதமாய் அந்த காரியத்திலே ஜெயம் கொடுக்கிறார். முன்னே போக முடியாதபடி செங்கடல், பின் போக முடியாத சேனை, இரண்டுக்கும் இடையே அகப்பட்டு கொண்டனே அந்த சூழ்நிலையிலே செங்கடலே ஒரு வழி உண்டாக்கினார். அதே போல முள்ளின் அனுபவத்திலே கர்த்தரை மாற்றி ஜெயம் கொடுக்கிறார். இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். விசுவாசித்து வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை விசுவாசித்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதம் நடந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உன் விசுவாசத்தின் விடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படியாக நன்மை நிறைவேற்றித்தார். இனி தேடியும் காணாதிருப்பாய். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.